கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இந்த வார்த்தை முழுவதுமாக ஏசப்பாவையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும்னா, தீமையிலிருந்து நம்மளை நாமளே நிச்சயமாக காப்பாற்றிக்க முடியாது. ஒரு முழுமையான விடுதலைன்னா அது ஏசப்பாவுடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த தீமை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்க போகுதுனாலே கர்த்தர் முன்னேற்பாடாகவே அந்த தீமையிலேருந்து நம்மளை தூக்கி எடுத்துருவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னாகவே நமக்கு என்ன தேவைங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோடனே அந்த முதல் கண்ணை முழித்த உடனே நாம் என்ன பண்ணுறோம்? இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கன்னு நாம் கேட்குறோம். அந்த வார்த்தையின்படியே தான் அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் நம்மளை என்றைக்குமே தீமையில் தள்ளுறது கிடையாது.